முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவார்த்தைகள் 27 முதல் 32 வரை. இவர்களைப் போலவே எல்லா தொழிலாளர்களும் கைவினைஞர்களும் இரவு பகலாக வேலை செய்கின்றனர். செதுக்கிய முத்திரைகளை உருவாக்குவோர் வகை வகையான மாதிரிகளை உருவாக்குவதில் ஊக்கம் கொண்டிருக்கின்றனர். உயிரோட்டம் உள்ள உருவங்களை படைப்பதில் மனதை செலுத்துவோர் தம் வேலையை முடிப்பதில் விழிப்பாய் இருக்கின்றனர். இவர்களைப் போலவே பட்டறை அருகில் அமர்ந்திருக்கும் கொல்லர்கள் இரும்பு வேலையில் குறியாய் இருக்கிறார்கள். நெருப்பின் வெப்பம் அவர்களது சதையை சுடுகிறது. உலையின் வெப்பத்தில் அவர்கள் போராடுகிறார்கள். சம்மட்டியின் ஒலி அவர்கள் காதை செவிடாக்குகிறது. செய்யும் களத்தின் மாதிரி மீது அவர் கண்கள் பதிந்திருக்கின்றன. வேலைகளை முடிப்பதில் அவர்கள் மனதை செலுத்துகிறார்கள். அவற்றை அழகு செய்வதில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இவர்களைப் போலவே வேலையில் அமர்ந்திருக்கும் குயவர்களும் தங்கள் கால்களால் சக்கரத்தை சுழற்றுகிறார்கள். தங்கள் வேலையின் மீது எப்பொழுதும் ஆழ்ந்த கவலை கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் முழு வேலையும் செய்த கலன்களை எண்ணிக்கையை பொறுத்துள்ளது. அவர்கள் தங்கள் கையால் களிமண்ணை பிசைகிறார்கள். தங்கள் கால்களால் அதனை பதப்படுத்துகிறார்கள். கலன்களை மெருகிட்டு முடிப்பதில் தங்கள் உள்ளத்தை செலுத்துகிறார்கள். சூளையை தூய்மைப்படுத்துவதில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் தன் கைகளையே நம்பியுள்ளனர். ஒவ்வொருவரும் தம் தொழிலில் திறமை கொண்டுள்ளனர். இவர்களின்றி நகர்கள் குடியிருப்பட்டு கிடக்கும். அவற்றில் எவரும் வந்து தங்குவதில்லை, உலாவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.